ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் ஹாட் ஸ்டாரில் ஒரு நியூ ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அதை பற்றி நம்ம கண்டிப்பாக பேச போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்துன்னு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோ வந்து நிஜமாவே இந்த சீசனுக்கு டைமென்ஷன் ஆஃப் த கேமை மாற்றுது அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். சரியா? அதுக்கு முன்னாடி இந்த ப்ரோமோ பார்க்குறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நான் ஷேர் பண்ணணும். ஆக்சுவலாக சாண்ட்ரா அண்ட் பார்வதி பண்ணுறது வந்து ரொம்ப தப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த கேமில் இது ஒரு ஆஸ்பெக்ட்டுங்க. இப்போது ஏஞ்சல்ஸ் அண்ட் டெமான்ஸ் இருக்குது, இல்லை டெவில்ஸ் அந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா முட்டை அடித்து வந்து ஊற்றுவானுங்க, பயங்கரமாக குதிரப்படுத்துவானுங்க. அதுக்காக அந்த டாஸ்கில் கொடுக்கப்பட்ட அந்த ஒரு விஷயம் அப்படி தான். அப்படி இருக்கிறப்ப இது வந்து என்டர்டெயின்மெண்ட் ஃபன் டாஸ்க் அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. அதில் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாங்கிறப்ப ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டெயின்மெண்ட் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால சாண்ட்ராவும் அப்புறம் வந்து நம்ம பார்வதியும் பண்ணது வந்து இது இட்ஸ் நாட் அ கைண்ட் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிறது உண்மைதான். இது வந்து அந்த கேம் மாதிரி, அந்த அரக்கேன் அந்த கேம் மாதிரி ரூல்ஸில் வந்து கிடையாது இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. யூ ஹாவ் டு என்டர்டெயின் அப்படிங்கிறது தான் மேட்ரு. இவங்க ஆடிட்டே அதெல்லாம் வந்து தூக்கி போடுறது, வீட்டை நாசம் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து இந்த சுச்சுவேஷனில் இது தப்பாக தான் இருக்கும். ஆனால் கேம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை, அது தப்பாக தான் இருக்கும். ஆனால் பார்வதி விக்ரமை வச்சு செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப செம்மையாக இருக்கு. ஏன்னா அவன் என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிறப்ப ஃபுல் அண்ட் ஃபுல் அதிலே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இவங்களுக்கு கிச்சனில் வேலையும் பார்க்குறாங்க, பாத்ரூமில் வேலையும் பார்க்குறாங்க. ஆனால் இவங்க வேலை பார்க்கல, ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் என்டர்டெயின்மெண்ட் தான் பண்ணுறாங்க. அதுக்காக இவங்க அதை பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நான் கேமாக தான் அதை பார்க்குறேன். ரொம்ப பெருசாக இவங்களை வந்து தண்டிக்கணும் அப்படின்னு தான் கிடையாது. இவங்களுக்கு அந்த கஷ்டத்தை புரிய வைக்கணும் அப்படிங்கிறது தான் பார்வதி அண்ட் சாண்ட்ராவுடைய விஷயம். பார்வதி வெங்காயத்தை உரிச்சாங்க, இவங்க பூண்டை உரிச்சு போட்டாங்க அப்படிங்கிறது தான். பட் சாண்ட்ரா பண்ணது பயங்கர ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப இது பண்ணிட்டாங்க. போய் அங்கெல்லாம் போட்டு இழுத்து போட்டு பூண்டெல்லாம் பண்ணது. அவங்களுக்கு கண்டிப்பாக ரோஸ்ட் வந்து இந்த விஷயத்தில் இருக்கணும் அப்படிங்கிறது எனக்கு தோணுது. ஏன்னா பார்வதி பண்ணது அந்தளவுக்கு இல்லை, பட் பார்வதி பாட்டில் செய்கிறாங்க. விக்ரம ஃப்ரைட் ரைஸ் போட்டோம், அது போட்டோம், எனக்கு பாயிண்ட்டை கொடுத்தியாடா, ஒரு பாயிண்ட்டை கொடுத்து ஆஃப் பண்ணுறியடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து வச்சு செய்கிறாங்க. இன்னொன்று, இவங்க வந்து என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்கள் என்டர்டெயின் பண்ணுங்கன்னு சொல்கிறான் விக்ரம். அப்போ வந்து இவங்க என்டர்டெயின் பண்ணி டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அப்போ விக்ரம், நீ போய் வேலையை பாரு, நீ என்டர்டெயின்மெண்ட் பண்ணாத, நீ வேலையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா குத்துனது. அவனே வந்து இறங்கிட்டு இந்த பிக் பாஸ் வீடு கோயில் மாதிரி எனக்கு சுத்தமாக இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமாக டைலாக் பேசுகிறாப்புல விக்ரம். நல்ல மைண்ட் கேம் மாறுறாப்புல. சரியா? பிரச்சனை வந்து கூட இருந்துட்டு சாட்டர்டே சண்டே பார்த்துக்கலாம் அப்படின்னு அப்படின்றாப்புல. ஸோ அவரும் வந்து இதுக்கு எதிராக வந்து இங்கே வந்து ஸ்டாண்ட் எடுத்துட்டு அங்கே போய் நைட்டு வந்து பொண்டாடிக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவன் பாரு ரொம்ப ஓவராக பேசுகிறான் அப்படின்ற மாதிரி வந்து போட்டு கொடுக்க போகிறீங்க பிரச்சனை அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஸோ இதில் வந்து யார் தப்பு யார் கரெக்ட் அப்படிங்க பண்ண முடியாது. இதுக்கு முழுக்க காரணம் கனியோடைய அந்த கேம் தான். கனி காலைல வந்து இவங்ககிட்ட சொல்லியிருந்தாலே முடிஞ்சிருக்கும். அவங்களும் அந்த பிளேயில் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு சுத்த விட்றாங்க பார்த்தீங்களா. இது வந்து ரொம்ப அவங்களுடைய ஒரு மாஸ்டர் மைண்டாக தான் நான் இதை பார்க்குறேன். கனியோடைய மாஸ்டர் மைண்ட் அப்படிங்கிறது தான். என்ன பெரிய மாஸ்டர் மைண்ட் அப்படின்னு சொல்கிறீங்களா? ஆமாங்க, இந்த வீடை கதற விட்றாங்கல்ல அப்படிங்கிறதே ஒரு இது தானே. நீ வந்து நம்பிக்கை கொடுத்து நம்பிக்கை ஏமாத்துறது அப்படிங்கிறது ஒரு கேம், பார்ட் ஆஃப் த கேம் தானே. ஆனால் என்டர்டைன்மெண்ட் கிடையாது. இது வந்து ஒரு கன்னிங்கான ஒரு கேம் அப்படிங்கிறது எனக்கு வந்து தோணுது. ஓகே, ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள். ஆனால் இப்போ ரிலீஸ் ஆகிருக்க ஹாட் ஸ்டார் ப்ரோமோலையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் டெமான்ஸ்ட்ரேட் வந்து ஆகுது. சரியா? அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஹாட் ஸ்டார் ப்ரோமோ ஃபார் யூ கைஸ் அப்படிங்கிறத சொல்லிட்டு அதை ரியாக்ஷன் பண்ண முடிச்சிடும். சரியா? சிக்கன் எடுத்து வைக்கலாமா சொன்னதுக்கு நான் தான் சொன்னேன், ஆமாக்கா எடுத்து வச்சு கொஞ்சம் நேரம் கழிச்சு வெறுப்பேற்றி கொடுப்போங்கிறது தான் பாயிண்ட். வெறுப்பேற்றுறது இல்லை ஐடியா, ஜாலியாக ஃபன்னான ஐடியா அப்படி கிடையாது. அவங்க சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா ஃபன்னாக ஜாலியாக கொண்டு போவோம், ஆனால் அவங்கள கொஞ்சம் கடுப்பேற்றுங்கிறது தான் பாயிண்ட். கனி இங்கே மாற்றி சொல்கிறாங்க. ஓகே, இது ஒன்று. இதை சொல்லி ஓகேன்னு சொல்கிறப்ப டக்குன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடனே வந்து எப்படி உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வாக் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு விஷயமும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது வந்து நிஜமாக கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்தது. திவ்யா சொல்கிற பாயிண்ட் கரெக்டு தான். அங்கேயும் பாயிண்ட்டை பிடிச்சி விளாண்டாங்க கனி. ஸோ பிளேயாக அவங்க பண்ணிட்டாங்க. அது தப்புன்னு சொல்ல முடியாது கனி பண்ணுறது. ஏன்னா பிளே அது. அவங்க டாஸ்க் வந்து சிக்கன் நீங்கள் வந்து எவ்வளோ நாள் ஹோல்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறது. அது நம்ம பார்த்தா தான் தெரியும் எவ்வளோ நாள் ஹோல்டு பண்ணுறாங்க அந்த சிக்கனை உடனே அவங்க கொடுத்தாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். சரியா? விளையாண்டு ரொம்ப நேரம் கழிச்சு கொடுத்தாங்க. ஏன்னா அது ஹோல்ட் பண்ண முடியாது, அவங்களுடைய உரிமை அது. அவங்களுக்கு வந்த சிக்கன் தனியாக. சரியா? அப்படிங்கிறப்ப நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். அந்த டாஸ்க்கில் அவங்க ஜெயிச்சதுக்காக வந்த சிக்கன் அப்படிங்கிறப்ப நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். அதில் வந்து நீங்கள் ஏமாற்ற முடியாதுங்கிறது கனியோடைய வேலிடான பாயிண்ட் அங்கே. ஓகே, டாஸ்க்கில் அவங்க கேட்கணும் கொடுக்கணும் என்னோட பாயிண்ட்ட்டாங்களா? அது வெயிட் பண்ணி கொடுக்கலாம் சொன்னதுக்கு அக்செப்ட் பண்ணாங்க. பட் கனி வந்து கடைசி ஒரு மாஸ்டர் மைண்ட் வந்து விளையாண்டாங்க அப்படிங்கிறது தான் இந்த ப்ரோமோ.
ஓகே. ஸோ நீங்க யாரும் எதுவுமே கேட்கல. அதனால நான் என்னத்த குடுப்பேன் அப்படின்ற மாரி வந்து முடிக்கிறாங்க. ஸோ இதுல அதுதான் பாயிண்ட். சரியா? நம்ம வந்து இத பார்த்தா தான் தெரியும். அது என்ன சிக்கன்ல எப்படி பண்றாங்க? என்ன அரசியல் நடக்குது அப்படிங்கிறத பத்தி பார்த்துட்டு அதுக்கடுத்து நான் உங்களுக்கு வந்து வீடியோ பண்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம கருத்து தெரிவிக்க வேண்டாம். ஸோ நைட் எபிசோட் ரிவ்யூல தரமான ரிவ்யூ வந்து நம்ம பண்ணுவோம். ஏன்னா இப்போதைக்கு நம்ம அவசரத்துல பண்ணிட்டு, நேத்து அப்படிதான் பண்ணேன். ப்ரோமோ பார்த்து பேசினோனே எபிசோட்ல வேற மாரி இருந்துச்சு. அதனால இதுதான் ட்ராக்ங்கிறத உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் அவங்க எப்படி அத வந்து அடிச்சு ஆட போறாங்களா? இல்ல எப்படி வந்து கொண்டு போறாங்க கேம். ஆனா நான் இப்பயே சொல்றேன் டைமென்ஷன் ஆஃப் த கேம் மாறுது. கண்டிப்பா மாறுது. அடுத்த வாரம் இன்னும் நல்லா இருக்கும்ன்ற மாரி தோணுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம்.